எடுத்தோடனே கல்யாணம் தான். ஒரு பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணு பார்க்க வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணுறாரு தான் படம். ஸோ என்னடா எடுத்தோடனே கல்யாணம் ஆயிடுச்சு, கிளைமேக்ஸ் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடியெல்லாம் வந்து கிளைமேக்ஸில் தான் கல்யாணம் நடக்கும். கல்யாணத்தை சொல்லிட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள். விவேக் சார் ஒரு படத்தில் சொல்லுவார், அந்த லவ்வர்ஸ் 2 பேரும் போகும்போது ஃபிலிம் ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவீங்க, அதுக்கப்புறம் அவங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு எங்கடா தெரியும் அப்படின்னு வரல. அது மாதிரி தான் இது. இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கக்கூடிய பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அழகாக அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு கலை. உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு திரைப்படம்ங்கிறது ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ஒருத்தர் அப்படியே தூக்கிட்டு போகிறது தான். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கவலையில் போகிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு பண பிரச்சனை இருக்கும், வீட்டு பிரச்சனை இருக்கும், ஸ்கூல் பிரச்சனை இருக்கும், மாதிரி ஏதோ ஏகப்பட்ட விஷயம் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் மீறி போய் நீங்கள் தியேட்டரில் உட்காரும்போது இல்லை அதெல்லாம் மறந்துடும். அப்படி ஒரு படம் இருக்கணும். அந்த மாதிரி படம் தான் ஆண் பாவம் பொல்லாது. உண்மையிலேயே இந்த படம் ஆரம்பித்தப்போ இல்லை ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக ஸ்டடியாக டயலாகெல்லாம் அப்படி தெளிவாக அப்படி போச்சு. ஒரு ஷார்ட் கூட கவனிச்சோம், ஒரு ஷார்ட் கூட நல்லா பிளான் பண்ணி எங்கேயுமே மிஸ் ஆகலையே. ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு படம் எனக்கு டேரக்டருக்கு அப்போ பார்ப்போம்ல, நல்லா இருக்குன்னப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணை பற்றி கேரக்டர் காமிக்கும்போது ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பொண்ணு பார்க்க வராங்கன்னொன்னே அந்த பொண்ணு கீழே உட்காரும், உடனே ரியோவும் இறங்கி கீழே உட்காரும். என்னன்னா இதெல்லாம் சமத்துவம், அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்வார். ஸோ ஓகே, இது ஒரு வேறு மாதிரி படம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது.